சென்னையை தாண்டி செங்கல்பட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தூரம் இல்லை. அங்கேருந்து இது வந்து ரொம்ப ஒரு பேசுகிற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்க. சென்னையில் பிறந்ததுனால வந்து எனக்கு கொஞ்சம் அவைவாக இருக்கும் இந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி ஐ நெவர் டூ சச் அ மூவி. யாரை பார்த்தாலுமே இது அஃபெக்ட் ஆகும். என் சித்தியை இப்படி விட்டுட்டேன் நான் இப்படின்னு நம்மளை ரிலேட் பண்ணிட்டு வராமல் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இந்த படம் முடிஞ்சு வர்றது. டேம் ஷோ. செல்வி, மகனுங்க படிப்புக்கு பணம் இல்லாம கஷ்டப்படுறியாமே, எதுக்கு? அதான் நான் இருக்கேன்ல. டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாக இருக்கு. உங்கள் படம் மூலியமாக வந்துட்டு உங்கள் சிங்கிள் பேரண்டிங்கை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா? பேரண்டிங்கை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அவங்களுக்கு வேறு, அவங்க இன்னும் மேலே போகணும், அவங்க வேறு அடுத்த லைஃபுக்கு போகணும். இல்லை வந்து அவங்கள கொஞ்சம் கவனிங்க. இந்த உலகத்தில் உயிராக பிறந்துட்ட எல்லாருக்கும் இல்லை எல்லாத்துக்கும் மூணு பேசிக் நீட் தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்றது, ரெண்டாவது தூங்குறது, மூணாவது ஒரு துணையை தூங்குறது. சாப்பிட்றது, தூங்குறது, மூணாவது ஒரு துணை தேடிக்கிறது. ஆனால் இந்த மூணாவது இருக்கு இல்லையா, இதை வந்து யாருமே கண்டுக்கிறது. அது ஏதோ வயசான பிறகு அதுன்னு போய் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நினைச்சுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மூணுக்காக தான் எல்லா உயிரும் படைக்கப்பட்டிருக்கு. இதில் பெண்களை விலைக்கு வைக்காது. இது ஹியூமன் நேச்சர். சார், நீங்கள் உங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன் சார், விஜய் ஆண்டனி சார் அண்ட் நீங்கள் இல்லை திடீர்னு பார்க்கும்போது அவர் வந்து நாங்கள் ஒரு அர்பன் லுக்லேயே நிறைய வாட்டி பார்த்துட்டோம். திடீர்னு அவர் வந்து ஒரு வில்லேஜில் ஒருத்தராக, ஒரு ஃபார்மராக பார்க்கும்போது இந்த லுக் அவர் கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிற ஒருத்தரை அப்படியே ஸ்ட்ரெயிட் கான்ட்ராஸ்ட் தூக்கி போட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். விஜய் ஆண்டனி பண்ணால் இன்னும் பெருசாக பேசப்பட்டுருந்தா நமக்கு ஒரு ப்ளஸ் தான் இதுன்னு சொல்லிட்டு அப்படிமா நான் சொன்னேன். இதில் வந்து உங்களுக்கு செல்வி கேரக்டருக்கு தான் அதிக ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு சொல்லணுமா வேண்டிங்க? முதல்ல கதை சொல்லுங்க. கதையை சொன்ன உடனே அவர் சொன்னது வந்து விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனில் இது வரைக்கும் டாப்பில் பிச்சைக்காரன் மட்டும் தான் இருக்குது. எனக்கு இது அடுத்ததாவோ இதுக்கு மேலே பிச்சைக்காரனுக்கு மேலேயாவோ ஒரு படம் தேவை. இந்த படத்தை நான் பண்ணுறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS, SNS Institutions, Kowe. Kirigas Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. படம் பார்த்து கதை சொல்லு அப்படின்ற மாதிரி எனக்கு பின்னாடி ஒரு அழகான பேக்ட்ராப் இருக்குது. அதில் ஆஃப்டர் பிச்சைக்காரன் டைரக்டர் சசி அண்ட் விஜய் ஆண்டனி ரீயூனைட். சசி அண்ட் நூறு சுவாமி, கரெக்ட்? டைட்டில் ஓப்பன் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ கௌசி. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ. அண்ட் உங்களோட பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது சார், ஐ திங்க் ஒரு 2012லேருந்து நினைக்கிறேன், 9லேருந்து அவங்க ஷூட்டிங் போகலன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நாள் பிரச்சனை நினச்சிப்பாங்க அவங்களே நினைக்கிறேன். அவ்வளோ பேக் டு பேக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு வருஷம் ஏதாவது இல்லாமல் இருக்குமா? சரி, அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. படங்கள் ஒரு டைமில் படம் இல்லைன்னா அப்படியே வந்து டெலிவிஷன் பக்கம் போகிறாங்க. ஸோ டெலிவிஷன் அந்த சீரியல் அந்த பேட்டர்ன்லாம் அதுக்கப்புறமா ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஷோக்கு போகிறாங்க, ஆங்கரிங்க்கு போயிருக்காங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஆக்குபைடாக வச்சுருக்காங்க. 2009லேருந்து 2026 வரைக்கும் சஸ்டெயின் ஆகுறதுன்றது பார்த்தீங்களா, அதுவே வந்து பெரிய ஒரு விஷயம். அண்ட் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. சுற்றி போட்டுக்கோங்க. நானே கன்வின்ஸ் நினைக்கிறேன். நான் பார்க்குறேங்க லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் உங்களுக்கு டெய்லி. ஆமாம், அது வந்து வேணும்னு நினச்சே பண்ணது. பிகாஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கேமரா முன்னாடி நிற்கிறது. பிகாஸ் நடிக்கிறது பிடிக்கும். அதனால் நம்ம ஏதாவது பண்ணணும், லைம் லைட்டில் இருக்கணும். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி மூவிஸ் வரும்போது மூவிஸ், அது இல்லைன்னா ஷார்ட் ஃபிலிம், ஆல்பம், ஃபேஷன் ஷோ, ஆங்கரிங், வாட் எவர். அதுக்கப்புறம் சீரியல்ஸ் ஒரு 6 years கண்டினியூஸாக அது போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எப்போது நம்ம ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பெட்டர் ஆகும், என்னைக்காச்சும் அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு கோல் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். பேக் டு பேக் சார் ஃபுல்லாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், லைக் எதுவும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மேபி நமக்கு இருக்கிற கொஞ்சம் டேலண்ட்டு கூட வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்மளே வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடும், அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடும். ஸோ இது டெய்லி நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு உள்ள ஒரு ஹாப்பினஸ், ஒரு பாசிட்டிவிட்டி, எஸ் என்னால் பண்ண முடியுது, இது ட்ரை பண்ணலாம், அது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் போகும்போது
ஒரு அலைவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது நிறைய விஷயங்கள் படிக்கிறது, பார்க்குறது எல்லாமே வந்து இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ரைட் சார். இந்த மாதிரி உலகமே ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் உங்களோட ஓன் ஸ்பேஸில், உலகம் இல்லை சுவாசிக்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டினியூஸாக இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் சார் இவ்வளோ இல்லை? இல்லை சார், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் இருக்கும். உங்கள் ஸ்பீட் வந்து அது உங்கள் ரைட்டிங்கில் வந்து ஒவ்வொரு படத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அண்ட் உங்களோட ரைட்டிங் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் சார். அண்ட் உங்கள் நூறு சுவாமியோட டீசர் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். மேபி சென்னையில் பிறந்த வளர்ந்த எனக்கு அந்த ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சென்னையை தாண்டி செங்கல்பட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தூரம் இல்லை. அங்கேருந்தே இது வந்து ரொம்ப ஒரு பேசுகிற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்க. உங்கள் ரைட்டிங்காக நீங்கள் ஏன் சார் ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சென்னையில் பிறந்ததுனால வந்து எனக்கு கொஞ்சம் அவைவாக இருக்கும் இந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி ஐ நெவர் டூ சச் அ மூவி. யார் பார்த்தாலுமே இது அஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்போ கிராவிட்டின்னு ஒரு படம் பார்க்குறோம். ஓகே, அந்த ஆஸ்ட்ரோநாட்டோடைய லைஃப் நமக்கு தெரியுமா? படம் பார்த்ததான் அந்த கதைக்குள்ளே போகும்போது தான் சார் அந்த கதை உங்களை இழுத்துட்டு போயிடும், அவங்கள மாற்றிடும். அது வந்து சிட்டி ஆளா இல்லை வில்லேஜ் ஆளா, இந்தியனா இல்லை சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டிசனாலாம் ஒன்றும் தெரியாது. அதுக்கு ஒரு 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 க்ரியேஷன் அதை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல க்ரியேஷனாக நூறுசாமி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது வில்லேஜில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி ஏர்பன் பீப்புளுக்கும் வந்து அதை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஸோ நான் எல்லா படமும் அப்படி தான் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டினா நான் தோற்று போயிடுவேன். ஆனால் பெரும்பாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து எலிட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் புரியணும்னு பண்ண மாட்டேன். எல்லாருக்கும் புரியணும், பெரும்பாலான மக்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி புரிகிறப்ப பெரும்பாலான மக்களுக்கு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதாவது ஸோ கால்டு எலிட் பீப்புளுக்கும் புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ தட் இஸ் மை வே ஆஃப் ரைட்டிங். ஸோ இந்த படம் உங்களுக்கு அவைவாக இருக்காதுன்னு முதல்ல சொல்லிக்கிறேன். படம் சொல்லலை சார், நான் படம் மேலே எங்களுக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, நீங்கள் அது உள்ளே வச்சிருக்க ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். நம்ம கோர் பாயிண்ட் தானே சொல்கிறீங்க. இந்த கோர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கோர் பாயிண்ட்டு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக வில்லேஜில் நடக்கிற கதை, வில்லேஜுடைய ப்ராப்ளம் தான் அது. சிட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸாக்ட்லி நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இல்லையே, இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி இல்லையே, இல்லை என்னை சுற்றி இப்படி இல்லையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஆமாடா அந்த இடத்துல அவங்க அப்படி தான் இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அப்போ என்ன வேணும்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு இதுதான் அவுட்கம்மு, இப்படியே கதை உள்ளே போயிடும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற விதத்தில் வந்து யாரையுமே இது அந்நியப்படுத்தி பார்க்காது. படம் முடிஞ்சு வெளியே வர்ற ஒவ்வொருத்தருமே இந்த படம் பார்க்கும்போது, படம் முடிஞ்சு வெளியே வர்றப்ப, நூறுசாமி பார்த்து வர்றப்ப, எங்கள் பெரியம்மா வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்களே, ஏன் என் சித்தியை இப்படி விட்டுட்டேன் நான் இப்படின்னு நம்மளை ரிலேட் பண்ணிட்டு வராமல் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இந்த படம் முடிஞ்சு வர்றப்ப. டேம் ஷோ. நீங்கள் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க சார்? ஏன்னா நிறைய கதைகள் எழுதலாம், பட் ஏன்னா இதில் உள்ள பார்க்கும்போது நிறைய எமோஷன்ஸ் உள்ளே இருக்குது. ஒரு மதர் அண்ட் சன்குள்ள ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா சிங்கிள் பேரண்டிங் நான் டீசர் பார்த்தப்ப எனக்கு புரிஞ்சிச்சு. எஸ், அண்ட் தென் அந்த மதர் அதுக்கப்புறமா வந்து தனக்கு ஒரு துணையை தேடிக்கும் போது அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அந்த அம்மா வந்து அந்த பசங்களை வந்து வளர்க்கும் போது அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், இந்த மாதிரி ஒரு கதையில் எவ்வளோ எமோஷன்ஸ் உள்ள அப்படியே வச்சு எடுக்கிறீங்க. உங்களுக்கு எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க சார்? நான் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் நான் படத்தில். ஸோ உண்மையில் நடந்த கதை, ஒரு டாக் ஷோவில் அதை பார்த்தேன் நான், ஒரு ரியாலிட்டி ஷோவில். அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் பண்ணேன், அவங்க லைஃப்பை போயிட்டு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ரியில் இருந்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸை தான் நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க. அதனால தான் அந்த டீசருக்கு அவ்வளோ ஒரு லைஃப் இருந்துச்சு. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி 2022 பண்ணேன். அதுக்கப்புறம் இதை படமாக பண்ணுறதுன்னு உட்காந்து எழுத ஆரம்பித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கதையை வந்து ரியல் லைஃப்லேருந்து எடுத்துட்டாலே உங்களுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி வந்துடும். அதில் நம்ம உட்காந்து
என்னால் என்னுடைய எந்த கதையுமே வந்து என்ன சொல்கிறது, பியூர் இமேஜினேஷன் கிடையாது எந்த கதையுமே, எக்ஸப்ட் 555 555 தவிர. அது என்னுடைய கதையும் இல்லை, என்னுடைய அசிஸ்டன்ஸ் 2 பேர் தெரியும். பரத். ஸோ இந்த கதை வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட், பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படிங்கிறதுனால அவங்க லைஃபே எனக்கு பெரும்பாலான நல்ல சீன்ஸை கொடுத்துருச்சு எனக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பியூர்லி ஒரு இமேஜினரி ஸ்டோரி எடுத்தாலுமே இது வந்து அதுக்குள்ளே லைஃப்பை கொண்டு போய் வைக்கிறவன் தானே ரைட்டர் இல்லையா? ஒரு பிச்சை எடுக்கிறவன் வந்து சரி, ஒரு பெரிய பணக்காரன் அம்மாவுக்காக பிச்சை எடுக்க வர்றாங்கிறது மட்டும்தான் எனக்கு கோர் பாயிண்ட் எனக்கு. ஓகே, ஆனால் அவன் எந்த அளவுக்கு பிச்சைக்காரன், அல்ல எந்த அளவுக்கு படித்தவன், இல்லை என்ன படிச்சிருக்கான், அவன் ஏன் அம்மாவுக்காக ஒருத்தன் வரான்னா அவன் எப்படி இருந்திருப்பான். ஸோ அது வரைக்கும் அவன் வந்து அம்மா கூடயே இருந்திருக்கூடாது. அவன் வந்து எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் ஊட்டியில் தனியாக வளர்ந்தவன், காலேஜுக்கு வந்து ஃபாரின் போயிட்டவன். ஸோ வீட்டுக்கு வந்து அம்மா கூட இருக்கலான்னு பார்க்கும்போது அம்மாவுக்கு இப்படி பிரிஞ்சிச்சு. ஸோ தட் அவன் அதை பண்ணுறான். நம்ம பூந்து எழுதுறோம் இல்லையா ஸ்கிரிப்டை, அங்கே தட் மேட்டர்ஸ். சார் திடீர்னு அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களை பார்க்க இங்கே பார்க்கும்போது அவ்வளோ எனக்கே இவங்களை பார்க்க பிடிக்கல இப்போ. ஏன்னா என்னுடைய செல்வியாக பார்த்துட்டு இருந்துட்டு இவங்களை இப்படி பார்க்குறது அவ்வளோ ஒரு. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட அந்த ஷாக்கில் விட இப்போ கொஞ்சம் பெட்டர்ல. ஸோ அவ்வளோ கான்ட்ராஸ்ட் காமிச்சு. தேங்க்ஸ் டு தமிழசன் தச்சமுத்து. ஏன்னா அது இப்போ லப்பர் மந்து மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு இவங்ககிட்ட கதை சொல்ல போகும்போது. இந்த மாதிரி பார்த்துருந்தேன்னா நான் அங்கே போய் கதை அப்போ கருப்பு படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அங்கே போனப்போ ஒரு 27-28 பாப் கட் பண்ணிட்டு மிடி மாதிரி ஒரு இதை போட்டுக்கிட்டு அங்கே நின்னாங்களா. ஐயோ நல்லா வேலை, எனக்கு ரப்பர் பந்து மைண்ட்லேயே இருந்துச்சு. இல்லைன்னா கதையே சொல்லியிருக்க மாட்டேன், அப்படி மாடர்னாக இருந்தாங்க அவங்க. தேங்க்யூ. ஸோ அல்ல அது ஒரு இப்போ இதில் வந்து அந்த ஃபேஸு அந்த கேரக்டருக்கு அப்படி ஆகணும்னா டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வரணும்ல. அந்த ஸ்டோரி வரும்போது தான் நம்மளை நம்பி ஒருத்தரது கொடுக்கும்போது தான் அதுக்காக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அது சார் எனக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த கேரக்டராக மாறுறதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்லும்போது ஹாப்பியாக இருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விமன் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு மூவி வரும்போது ஜென்ரலி எல்லாம் சர்வைவல் ஸ்டோரிஸ் அப்படியெல்லாம் வரும். பட் அது மட்டும் இல்லையே, ஒரு விமனோட லைஃப்னா சர்வைவல் மட்டும் இல்லை, நிறைய இமோஷன்ஸ். ஃபீமேல்னா அப்படி தான், நிறைய இமோஷன்ஸோடு அப்படி போயிட்டு தான் இருக்கணும். சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃபியர் இன்ஜெக்ட் பண்ணி விடுறாங்க, டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி அது உள்ளே இருக்கும். ஸோ அதிலிருந்து எல்லாம் அவங்க ஃபைட் பண்ணுறது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பர்சனாலிட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ இந்த கேரக்டர் கேட்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிடுச்சு. இப்போ எப்படி அவங்க லைஃப்பை வந்து ஃபைட் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கும், அந்த ஜேர்னி எவ்வளோ ஹார்டாக இருக்கும். பட் அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப சாதாரணமாக அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த இமோஷ்னல் ரோலர் கோஸ்டர். சார் அவங்க வந்து ஃபெமினிசம் பேச மாட்டாங்க, ஆனால் போல்டாக இருப்பாங்க. ஆமாம், அதுக்குள்ளே ஃபெமினிசம் இருக்கான்னா இருக்குது. பட் அவங்க வந்து அதை கையில் எடுத்துகிட்டு இது ஃபெமினிசம்னு தெரியாமல் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. போல்டான லேடிஸாக இருக்காங்க அவங்க வில்லேஜில். கரெக்ட். அந்த மாதிரி ஒரு லேடியாக தான் அவங்கள போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஆமாம், பிகாஸ் அது வந்து எனக்கு அது ஒரு பர்சனலி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. லைக் நம்ம இங்கே சிட்டி அந்த மாதிரி இதிலெல்லாம் இருக்கும்போது நிறைய படிச்சிருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. பட் சீக்கிரமாக வந்து ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்டர்னலி வரும்போது எஃபெக்ட் ஆகிடும். சும்மா கமெண்ட் பாக்ஸில் பார்த்துட்டே எஃபெக்ட் ஆகிட்டு டிப்ரெஷனில் போகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் நியூஸ்லலாம். எக்ஸாமுக்கு தோத்தா இல்லைன்னா சுப்பீரியர் ஆஃபீஸர் ஏதாவது திட்டுனா எல்லாமே மைண்ட் அப்செட் ஆகுறது, மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. பட் நான் அங்கே மீட் பண்ணும்போது இல்லைன்னா என்னோட இந்த செல்வி கேரக்டர் நான் மீட் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே எல்லாமே வந்து போல்டாக ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு மீ ஒரு இண்டிபெண்ட் உமனாக இருக்கிறது வந்து அவங்க அப்பியரன்ஸிலோ இல்லை இவ்வளோ படிக்கணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகுறது அது மட்டும் இல்லை, இமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், இமோஷ்னல் ஒரு ஸ்டெபிலிட்டி, அப்புறம் செட்டிங் பவுண்ட்ரிஸ், அந்த லிமிட்டேஷன்ஸ், வேர் டு ஸ்டாப் வென் டு ஸ்டாப், இது எல்லாம் தெரிஞ்சு லைஃப்பில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும்
ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அவங்களால கண்டுபிடிக்க முடியுது, எல்லாம் ஓவர் கம் பண்ண முடியுது, ரிகவரி சீக்கிரமாக பண்ண முடியுது, இருக்கிற விஷயங்களில் கொஞ்சமாவது ஹாப்பினஸ் கண்டுபிடிக்கிற அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றுமே கையில் இல்லைன்னா கூட அதில் எப்படி நம்ம வாழலாம், எப்படி பசங்களை வளர்த்தலாம். ஸோ அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ நிறைய கேரக்டர்ஸை நான் கள்ளக்குறிச்சியில் அந்த மாதிரி மீட் பண்ணேன். ஸோ அப்போ தான் அதுதான் ரியல் போல்டான விமன், இண்டிபெண்டான விமன் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி கேரக்டர் போர்ட்ரே பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நானும் ட்ரை பண்ணேன், அவங்களோட இமோஷன்ஸ், மேனரிசம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி. சார் எப்பவுமே வந்து ஒரு படத்தோட ஹீரோ வந்து கதை தான். 100% ஹீரோ, படத்தோட ஹீரோ கதை தான். எனக்கு இன்னும் ஜூன் 19th அப்புறமா இந்த கதை வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர், இந்த விமன் கேரக்டர் சுற்றி ரிவால்வ் ஆகுறதுனால வந்து இவங்க கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்பட போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க பேக் டு பேக் நிறைய தமிழ் படங்கள் வந்து புக் ஆவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடைசியா பேச வேண்டியது முன்னாடி சொல்லிட்டு பேசுறீங்க. சொல்லிடலாம்ல சார், கேமரா முன்னாடி நம்ம பதிவு பண்ணிடலாம். எடிட் பண்ணும்போது இந்த பாட்டை கடைசியா வச்சுக்கோங்க சார். ஏன்னா ஒரு எப்பவுமே தமிழ் சினிமா டிமாண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ். ஸோ அதில் கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு கேரக்டரை செதுக்கியிருக்கீங்கன்னு எனக்கு டீசர் பார்க்கும்போது தெரியுது. சார் சிங்கிள் பேரண்டிங் இங்கே ஒரு ஓர்பன்லேயுமே சரி, ஓர்பனுக்கும் கொஞ்சம் ஓர்பன்லேருந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரூரல் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? நம்ம வில்லேஜ் பக்கம் போவேண்ணா சார். லைக் நம்ம சென்னை செங்கல்பட்டுன்னு எடுத்துப்போமே கம்பேரிசனுக்கு, ஆர் சென்னை மதுரை, சென்னை கோயம்புத்தூர் அப்படி எடுத்துப்போம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு பேசிக்கலாக எல்லாமே ஒரு குழந்தைய வச்சுட்டு படுற பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாமே காமனாக தான் சார் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. அவுட் ஆஃப் சென்னையும் சென்னைக்குள்ளே இருக்கிற லேடிஸ்க்கு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரியும். ஆனால் தன்னுடைய குழந்தைங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தெரியும். இந்த ரெண்டுக்கும் இடையில் நடக்கிற போராட்டம் இருக்குல்ல, இது வந்து சென்னைக்குள்ளேயும் இருக்குது, சென்னைக்கு வெளியும் இருக்குது, வில்லேஜ்லேயும் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி மனநிலை தான், ஒரே மாதிரி ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் தான் இருந்துகிட்டே இருக்காங்க அவங்க. என் வாழ்க்கை பாதியில் முடிஞ்சு போச்சு. ஒன்றே டிவோர்ஸ் ஆகிருக்கும், இல்லைன்னா புருஷன் இறந்து போயிருப்பான். இல்லை, இந்த ரெண்டாக தான் இருந்திருக்க முடியும் சிங்கிள் பேரண்ட்னா. என் லைஃப் பாதியில் முடிஞ்சு போச்சுன்னு என்னால் நம்ப முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு ஒன்றும் வாழ்க்கை இருக்குது, ஆனால் ஐ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் திஸ் சில்ட்ரன் ஆல்சோ. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரகிள் பற்றி சொல்கிறது தான் என்ன பண்ணுங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம் பெண்களுக்கு. அந்த படத்தை அந்த விஷயத்தை நான் இதில் டீல் பண்ணியிருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார் சார் விமனாக சிங்கிள் பேரண்டாக அவங்க இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, அப்புறமா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு சேர்க்கும்போது, ப்ளஸ் அவங்களுக்கு திருப்பி ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வரும்போது, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்கள் படம் பதிலாக இருக்குமா? 100%. கண்டிப்பாக ஜூன் 19th நாங்கள் எல்லாருமே. ஏன்னா சார் இப்போ டிவோர்ஸ் ரேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அதிகமாகிடுச்சு. இப்போ சரி, இந்த டிவோர்ஸும் சரி, இல்லை வந்து சிங்கிள் பேரண்ட் வேறு ஒரு விடோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் சரிங்க. சிங்கிளாக இருந்தால் ஓகே. இஃப் யூ ஆர் அ மதர், ஒரே ஒரு குழந்தை இருந்ததுன்னா போதும். யுவர் லைஃப் இஸ் கொஷன் மார்க். வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிறது கொஷன் மார்க். இந்த குழந்தைய என்ன பண்ணுறது? ஆனால் ஒரு மேலுக்கு அது கிடையாது. டேய் நான் வளர்த்துக்கிறேன்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு பெத்த அம்மா சொல்லுவாங்க. ஓகே. அதே இங்கே வந்து அது கண்டும் காணாமல் போயிட்டுருக்காங்க. பெண் அப்படின்னு வரும்போது அவளுக்குன்னு ஒரு லைஃப் வேணும்னு தெரியும். நான் என்னுடைய கதையை சொல்ல, காமனான விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் அதை பற்றின ஒரு கேள்வி கேட்குறதுக்கோ, அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கோ, ஆறுதலாக சொல்கிறதுக்கோ எல்லாருக்கும் மனசு இருக்குது. ஆனால் அது கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருடைய மனசையும் பிடிச்சி உழுக்கிற படம் தான் இது. நீங்கள் ஒரு ஷார்ட் நான் டீசரில் பார்த்தேன் சார், ஃபேன் சுற்றிட்டு இருக்கோம். அது நார்மலாக பார்த்தா ஒரு ஃபேன் சுற்றிட்டு இருக்கு. பட் அதில் நீங்கள் ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க, ஒரு
ஏழையோட வீட்டில் அந்த ஃபேனில் வர சத்தம் எனக்கு தெரியும். Yeah. அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் இன்னொரு மெட்டஃபரும் வச்சுருப்பீங்க, டைமும் போகிற மாதிரியே. இல்லை எனக்கு நான் யோசிச்சது டைம் போகுது, இல்லைன்னா ஒரு ட்ரெயின் சத்தம், Yeah. அது மாதிரிலாம் அந்த ஷார்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இட்ஸ் ஒரு மெட்டஃபோரிக்லி செட் பண்ணி வச்சுருக்கீங்க. இது மாதிரி வேறு ஏதாவது ஹிடன் மீனிங்ஸ், ஹிடன் லேயர்ஸ் படத்தில் இருக்குமா சார்? நிறைய இருக்கா? கண்டிப்பா மூவி பார்க்கும்போது இந்த ஃபேன் மேட்டர் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் அதுவும் ஒரு ஆஃப்டர் மூவி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தனியாக இருக்கிறவங்களுக்குங்க ஃபேன் வந்து ஒரு ஃப்ரெண்டு. பில்லோ எல்லாமே அந்த சவுண்டு, அந்த விஷயம் அது மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ரூமில் யார் இருக்குன்னா ஒன்று ஏசி ஓடிட்டுருக்கு, அது இல்லைன்னா ஃபேன் ஓடிட்டுருக்கும். இப்படி ஏதாவது ஒரு எலிமெண்ட்டு கூட ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் இது பார்த்தீங்களா, கேஸ்டவே பார்த்தீங்களா படம், அதில் வந்து ஒரு ஃபுட்பாலுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். இதுதான் ஹியூமன் நேச்சர். ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்தேன், அதில் வந்து ஒரு தனி ஐலாண்டில் மாட்டிக்குவான். அங்கே ஒரு பிளாக் ஸ்டாலியன் அந்த படத்து பேர், ஓல்டு மூவி. அதில் வந்து அந்த அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸ்டாலியன், பிளாக் ஸ்டாலியன். ஆனால் அந்த குதிரை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைப்படும், இவனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ குதிரையும் அவனு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அப்படி ஹியூமன் வந்து எப்பயுமே ரிலேஷன்ஷிப் கேட்குறவங்க. வி ஆல் ஓகே. ஆமாம், அது இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின அதை டெவலப் பண்ணுற, அதை என்ஹான்ஸ் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்குது. இப்போ டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமாக இருக்குல்ல சார், ஸோ உங்கள் படம் மூலயமா வந்துட்டு உங்கள் சிங்கிள் பேரண்டிங்கை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா அப்படின்ற யாராவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் உங்ககிட்ட பாஸ் பண்ணுவாங்க? சிங்கிள் பேரண்டிங்கை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்கு வேறு, அவங்க இன்னும் மேலே போகணும், அவங்க வேறு அடுத்த லைஃபுக்கு போகணும், இல்லை வந்து அவங்கள கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்கிற படமே தவிர சிங்கிள் பேரண்ட் வர்றதை நாங்கள் என்கரேஜ் பண்ணவே இல்லை. சிங்கிள் பேரண்ட்டை யாரையும் விடாதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஓகே, சிங்கிள் பேரண்ட்டை யாரையும் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் இந்த படத்தின் இதில் வந்திருக்கும், இதில் நம்ம ட்ரெய்லர் பார்த்தீங்களா, அதில் எடுத்த உடனேயே அந்த நன் பேசுவாங்க. ஒரு நன் பேசுகிறாங்க, இந்த உலகத்தில் உயிராக பிறந்துட்ட எல்லாருக்கும் இல்லை எல்லாத்துக்கும் மூணு பேசிக் நீட் தான் இருக்குது. ஒன்று சாப்பிட்றது, ரெண்டாவது தூங்குறது, மூணாவது ஒரு துணையை தேடிக்கிறது. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லைக் அதர்ஸ், லைக் அதர் டூ திங்ஸ். ஆனால் இந்த மூணாவது இருக்கு இல்லையா, இதை வந்து யாருமே கண்டுக்கல. அது ஏதோ வயசான பிறகு அது நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நினச்சிருக்கோம். அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மூணுக்காக தான் எல்லா உயிரும் படைக்கப்பட்டிருக்கு. இது அழுத்தம் திருத்தமாக சொல்கிற போடாது. இதில் பொண்ணுங்களை விலைக்கு வைக்காதீங்க. சாரி சார், இதில் பெண்களை விலைக்கு வைக்காதீங்க. இது ஹியூமன் நேச்சர். இது சார் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன் சார், விஜய் ஆண்டனி சார் நீங்கள் இல்லை திடீர்னு பார்க்கும்போது அவர் வந்து நாங்கள் ஒரு அர்பன் லுக்லேயே நிறைய வாட்டி பார்த்துட்டோம். திடீர்னு அவர் வந்து ஒரு வில்லேஜில் ஒருத்தராக, ஒரு ஃபார்மராக பார்க்கும்போது இந்த லுக் அவர் கரெக்டாக செட் ஆகும். நீங்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க சார்? நீங்கள் நிறைய பேரை காஸ்ட் பண்ணியிருக்கலாம் இந்த ரோலுக்கு, விஜய் ஆண்டனி சார் கரெக்டாக செட் ஆகும் நீங்கள் எப்படி நீங்கள் கெஸ் பண்ணீங்க? நீங்கள் எப்பயுமே காஸ்டிங்கில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு இது சித்தார்த்தை வந்து டிராஃபிக் போலீஸாக நீங்கள் நினச்சி பார்ப்பீங்களா? இல்லை இல்லையா, பண்ண இல்லையா, அது பர்பஸ்ஃபுல்லாக பண்ணது. பூவில் அவர் இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிற ஒருத்தரை அப்படியே ஸ்ட்ரெயிட் கான்ட்ராஸ்ட் தூக்கி போட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி வந்து விஜய் ஆண்டனி ஏன் மாற்றினா நல்லா இருக்குமே, அது ஒரு இதாக இருக்குமே. ஏன்னா கேரக்டராகவும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப வெரி சிக்னிஃபிகண்ட் கேரக்டர். அது விஜய் ஆண்டனி பண்ணால் இன்னும் பெருசாக பேசப்பட்டிருந்தா நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றணும். அண்ட் விஜய் ஆண்டனி சாரோட ஒரு ஃபேமிலி மெம்பரும் படத்தில் இருக்காரு. ஸோ அவரோட ஐ திங்க் உங்கள் கேரக்டரோட ஒன் ஆஃப் த பையனாக வராருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு அஜயை வந்து ரொம்ப சின்ன பையனாகவே தெரியும். நான் பிச்சைக்காரன் பண்ணுற பையன், பிச்சைக்காரன் இல்லை டிஷ்யூம் பண்ணுற பையன், ரொம்ப குட்டி சின்ன பையன். யா அப்போ ஸோ அப்படி தான் பழக்கம் எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு மேரேஜில் ஒன்று பார்த்தேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தான். அப்போ
எனக்கு இந்த பையன் ஒரு மகன் கேரக்டர், ஒரு கரெக்டான பையன் தேவைப்பட்டது. ஆக்சுவலி அவனுக்கு கதை சொல்ல தான் போனேன் நான். அவங்க வீட்டில் எல்லோரும் பழக்கம், அவங்க அம்மா எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ அவனுக்கு கதை சொல்ல போனப்போ அவனுக்கு அவன் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தது. அப்புறம் அவன் தான் வந்து மாமாட்ட இந்த கதையை எடுத்துகிட்டு போனான். நான் சொன்னேன், இதில் வந்து உங்களுக்கு செல்வி கேரக்டருக்கு தான் அதிக ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு சொல்லணுமா நீங்கள் முதல்ல கதை சொல்லுங்கன்னு. கதையை சொன்ன உடனே அவர் சொன்னது வந்து விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனில் இது வரைக்கும் டாப்பில் இன்னும் பிச்சைக்காரன் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு இது அடுத்ததாவோ இதுக்கு மேலே பிச்சைக்காரனுக்கு மேலேயாவோ ஒரு படம் தேவை, இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படி தான் டீம் ஃபார்ம் ஆகுது. ஆமாம் தான் சார். சார் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டராக கருணா சார் இருக்கார். நீங்கள் அவர்கிட்ட கதை நரேட் பண்ணப்ப அவர் உங்ககிட்ட உடனே சொல்லிட்டாரு, இல்லை அவர் தான் இன்புட்ஸ் கொடுத்தாரு அவங்களுக்கு? ஏன்னா அவர் அது சார்ந்த நிறைய இடங்களை அவர் பார்க்குறாரு, அவர் பொலிட்டிக்கலாகவும் இருந்திருக்காரு. அதனால தான் சார் அந்த கேள்வி கேட்குறவங்க. இவங்களுடைய அண்ணனாக வராரு இந்த படத்தில். கதையை கேட்டுகிட்டே இருந்தார். அவருடைய கதை அவருக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸ் ஒரு இடத்துல, அவருக்கு ஒரு இடத்துல தடான்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ்குள்ளே போவார். அந்த இடத்த கேட்டவொன்னே, சார் இந்த படம் பண்ணிடுறேன் சார், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கே என்னை கூப்பிடுவாங்க, எனக்கு வேற ஒரு ரூட்டு கிடைக்கும், எனக்கு வேற ஒரு பாத் ஓப்பன் ஆகும், எனக்கு ஐ வாண்ட் டு டூ நான் இதை பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. ஸோ அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். இந்த மூவியில் நடித்த எல்லாரும் வந்து ஸ்பாட்டில் வரும்போது ஃபஸ்ட்டு சொல்கிறது பயங்கரமான ஒரு கதை இது எங்களுக்கு எல்லாருக்குமே எங்களோட கெரியரில் இந்த நூறுசாமி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூவி, ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அப்படி தான் எல்லாரும் ஸ்பாட்டில் வரும்போதே பயங்கரமான ஒரு கதை, பயங்கரமான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நடித்த எல்லாருக்குமே அவங்க கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஃபீமேல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா கேரக்டர்ஸுக்குமே ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் இருக்குது, டயலாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அது பார்க்கும்போதும் ஒரு ஹோல்சமாக இருக்கும் இந்த மூவி. இது ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்டோரின்னு நான் சொல்ல முடியாது. ஆமாம், பூவை கூட நான் அப்படி சொல்லிவிடுவேன். இந்த படம் அப்படி இல்லை சார். ஒரு சிங்கிள் பேரண்ட்டை நம்ம எப்படியெல்லாம் பார்க்குறோங்கிறது நம்முடைய கதையை தான் சொல்லியிருக்கேன் நான். காமன் மேனோட ஒரு மகன்களை எப்படி பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி பார்க்குறான், ஊரில் இருக்கிறவன் எப்படி பார்க்குறான், இப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். தவிர இது வந்து அவங்களுடைய கதை தான். ஆனால் இது பாயிண்ட் எப்படி சொல்கிறது, அவ்வளோதான். கிழக்கு சீமையில் ஒரு படம் இருக்கு சார். அதில் வந்து நம்ம சிவாஜி சார் இருப்பார். ஆமாம், அவங்களுக்கும் அவர் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கும், அங்கே ஒரு காதல் ஏற்படும். அதே மாதிரி தட் இஸ் முதல் மரியாதை. ஓகே, தென் ஒரு 10 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு படம் சார், இந்த மாதிரி இந்த டெக்கேடுக்கு அது 100 சாமியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம். தேங்க்யூ. Thank you so much sir for your time. Thank you. Thank you. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS Institutions, Kowe. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.